என்ன கொடுமை இருந்துச்சு தெரியுமா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, இந்த நிலப்பரப்பு, இந்த நிலத்தின் விடுதலைக்காக எல்லோரும் போராடினோம். எனது முன்னவர்கள் தூக்கில் தொங்கினார். எங்களுடைய வீர பெரும்பாட்டன் தீரன் தூக்கில தொங்கினார். எங்களுடைய மன்னர்கள், மருதிருவர்கள், மான மறவர்கள் தூக்கிலே தொங்கினார். எங்களுடைய பாட்டன் வாவு சிதம்பரம் செக்கிழுத்தார். எங்களுடைய முன்னவர்கள் தெய்வ திருமகனும் பெருந்தலைவன் காமராஜும் சிறையிலே 9 ஆண்டுகளுக்கு மேலே வதைப்பட்டார்கள். போராடி மாண்டார்கள். விடுதலை இந்தியை தாய்மொழியாக கொண்டவன்ட்டே போனது. அது ஆட்சி மொழியானது. அனைத்து தேசியங்களின் மொழியும் அடிமை மொழியானது. இதான் நடந்தது. முழு சுதந்திரத்தையும் அவன் ஆக்கிரமிச்சுட்டான். இதை போல இலங்கை அடிமைப்பட்டு கிடக்கும் போது எல்லோரும் போராடினோம். விடுதலை சிங்களன்ட்ட சிக்கிச்சு. அன்னைக்கு எங்கள் முன்னவர்கள் விடுதலை நம்மகிட்ட இருந்தான, சகோதரன் இருந்தான, யார்கிட்ட இருந்தான விட்டான். தமிழ் 2ஆம் தர மொழியாச்சு. தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்கள் ஆனார்கள். மொத்த ராணுவமும் அவன் வசப்பட்டது. அந்த ராணுவ வலிமையை வைத்து என் மக்களை அழித்து ஒழித்தான். சுதந்திரம் என்று கேட்டவுடனே துப்பாக்கி உள்ளே, தொண்டைக்குள்ளே துப்பாக்கி செலுத்தினான். உயிரா உரிமையா என்று கேட்டான். என் உயிரையும் விட உரிமை என்று போராடியவன் எங்கள் உயிர் தலைவனும் அவன் படையும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று போராடிய மறவர்கள் எங்கள் முன்னவர்கள். எங்கள் தாய் நிலத்தை விட்டு முழு ராணுவ பலத்தை கொண்டு அனைத்துலக ஆதரவோடு எங்களை அடித்து விரட்டினான். நிலமற்ற மக்களாக நாங்கள் இடம்பெயர்ந்தோம். வந்தவரையெல்லாம் வாழ வைத்தோம் என்ற பெருமையில் இருந்தோம். ஆனால் எம் இனத்தவரை, இரத்தவரை, எம் சொந்தவரை, வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் இதே நிலத்திலே எம் மக்களை அகதியாக வாழ வைத்தோம். இன்றைக்கும் அந்த முகாமுக்கு பெயர் அகதிகள் முகாம்தான். பீகாரியன் இடம் வாங்கலாம், குஜராத்தியன் வாங்கலாம், உத்தரப்பிரதேசம் வாங்கலாம், மராட்டியன் வாங்கலாம், எல்லோரும் ஆஸ்திரேலியன், ஆப்பிரிக்கன், அமெரிக்கன் எல்லாம் இந்த நிலத்திலே இடம் வாங்க முடியும். என்னுயிர் சொந்தங்கள் ஈழ மக்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியும். எப்படி புரியுதுன்னு நினைக்கிறவனுக்கு எல்லா நாட்டிலும் எங்களுக்கு குடியுரிமை. இந்த நாட்டில் 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறை தாண்டியும் எங்களுக்கு குடியுரிமை கிடையாது. இந்த வலியை உனக்கு நான் கடத்திட்டேன்னா நான் உண்மையிலே பிரபாகரன் மகனா நின்று வென்றுட்டேன்னு அர்த்தம்டா. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிருது?